on Style Cooking. So இன்னைக்கு ஒரு ஃபுட் vlog தான் பார்க்க போறோம். நம்ம ஒமான்ல அதுவும் மஸ்கட்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல சூப்பரான ஃபுட் எங்க இருக்குங்கறத பார்க்கலாமா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அருமையா இருக்கு. தமிழ்நாடு ஸ்டைலில் இங்கே எல்லாமே கிடைக்கும். அருமையா இருக்கு. இந்த தமிழ்நாடு ஸ்டைல் வெஜ் நான்வெஜ் ஃபுட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் தான். ஃப்ரண்ட்டில் வந்து காஃபி ஷாப்னு எழுதியிருக்கோம். இது எங்கே இருக்குன்னா நம்மளோட மெயின் கிருஷ்ணன் கோயில் இருக்கு இல்லையா, அது கிட்டேயே தாங்க இருக்குது. நம்ம பெட்ரோல் பல்க் இருக்கு இல்லையா, ஸோ கிருஷ்ணன் கோயில் போகிற வழியில் அல்கராமா எக்ஸ்பிரஸ் இந்த பெட்ரோல் பல்க்லாம் தாண்டி வருவோம்ல, அந்த டேர்னிங்லேயே தான் இருக்குது. இங்கே வந்து கார் பார்க்கிங் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட வியூவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கு, டைனிங் வந்து உள்ள நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டு நம்மளோட தமிழ் சாங்ஸ் மூவிஸ்லாம் போட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபீலே தனி ஃபீல் தான். நம்ம ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஸ்டைல் தான். ஸோ தமிழ்நாடு கேரளா டச்சோட சேர்ந்து பண்ணுறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், அதுக்கப்புறம் ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் கூட இருக்குது. இவங்ககிட்ட நம்ம பல்காக ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னா கூட நம்மளோட ஸ்டைலில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நம்மள்ட்ட வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அப்புறம் புட்டு, ரவா தோசை, நம்ம ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து டின்னர் போய் ட்ரை பண்ணோம். இங்கே வந்து டின்னரில் வந்து முர்தப்பா இருக்குது, எக் முர்தப்பா, அதுலேயுமே வந்து சிக்கன், பீஃபு, மட்டன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த மேலே உள்ள லேயர் கூட அவ்வளோ தின் லேயராக உள்ள அந்த சிக்கன் ஸ்டஃபிங்லாம் வச்சு அவ்வளோ ஸ்டஃபிங் இருந்தது. பிக்கிறதுக்கே எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அதை நம்ம அவங்க கொடுக்குற அந்த சிக்கன் கறியோடு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முர்தப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து நம்ம போட்டி இருக்குது. போட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய இடத்துல போட்டிலாம் சாப்பிட்றப்ப நமக்கு அந்த ஃப்ளேவர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே அதோட போட்டியோட அந்த ஃப்ளேவரே வரல. அவ்வளோ சூப்பராக மசாலாலாம் நல்லா ஸ்பைஸியாக வச்சு வேறு லெவல் தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பரோட்டாலேயே நிறைய வெரைட்டி, வீட் பரோட்டா, அதுக்கப்புறம் நார்மலாக நம்மளோட வீச்சு பரோட்டா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மதுரை ஸ்டைலில் பன் பரோட்டா தான். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது கூட நம்ம அந்த சிக்கன் குழம்ப நல்லா ஊற வச்சு அது கூடவே ஒரு பொடி சிக்கன்னு ஒன்று கொடுத்தாங்க. சிக்கனை நல்லா வந்து கொத்து மாதிரி பண்ணி அதை நல்லா ஸ்பைஸியாக வச்சு கொடுத்தாங்க. அதோட அந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டுங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஃபேவரட் கிளி பரோட்டாவும் இவங்ககிட்ட இருக்குது. இந்த கிளி பரோட்டாலே வந்து அவங்ககிட்ட வந்து சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, பீஃப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லேயராக வச்சு கொடுத்தாங்க. இதில் வந்து ஒரு ஃபுல் பாயில் மாதிரி ஒரு எக்கு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து எங்களுக்கு வந்து மட்டன் கொத்து தான். ஸோ இந்த மட்டன் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வெந்திருந்தது. அவ்வளோ சாஃப்டாக அந்த பரோட்டா அந்த கறியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சிக்கன் கூட வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் எந்த டிஷ் வாங்கினாலும் ரீசனபிளாக இருக்கும். டேஸ்ட் வந்து நான் அதை மாதிரி இதை மாதிரிலாம் சொல்ல விரும்பலை. டேஸ்ட் வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டில் நீங்கள் சாப்பிட்டா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், ஸோ அதே டேஸ்ட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச்லேருந்து டின்னர் வரைக்குமே அதே டேஸ்ட் தான். லஞ்ச் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே தவிர மற்ற எல்லா நாளுமே அவங்ககிட்ட வந்து நார்மலாக வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃப்ரைடே மட்டும் உங்களுக்கு சூப்பராக வந்து பிரியாணி பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரியாணி, ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒவ்வொரு விதமான பிரியாணி. இப்போது 7 வெரைட்டி பண்ணுறாங்களாம். ஸோ அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரியாணி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ திண்டுக்கல் தலப்பா கட்டினா அடுத்து வந்து ஆம்பூர் ஸ்டைலு, சென்னை ஸ்டைல், இந்த மாதிரி பிரியாணி வந்து மாறி பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டிஷ், ஆட்டுக்கால் பாயா, அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஃபைனலாக வந்து அவங்களோட அந்த சிக்கன் வறுத்த கறி வேறு லெவல். அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி நம்ம ஸ்பைஸியாக வேணால் ஸ்பைஸியாக செஞ்சு தருவாங்க. இது வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி.
கொத்து பரோட்டா சில இடத்துங்கள்ல ஒவ்வொருமா இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஒரு சாப்பிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் வந்து இந்த கொத்து பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கொத்துன்னு கொத்தி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் அந்த கிரேவி எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி போய் இருந்துச்சு. இதோட அந்த சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்தமாக இருந்துச்சு. நிஜமாவே நம்ம ஊரில் ஒரு சாப்பிட்ட ஃபீல் தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்ககிட்ட நூடுல்ஸ் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி இங்கே சாப்பிட்டோன்னா இங்கே உள்ள ஃப்ரைட் ரைஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஊரில் நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ். ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு சிக்கன் அதுக்கப்புறம் எக்கு இந்த மாதிரி எல்லாமே கலந்து வர மாதிரி அவ்வளோ மிக்சடாக இருந்தது. டோட்டலாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ட மாதிரியே தான் இருந்தது. இந்த அக்ஷித்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். வேறு லெவலில் அவனுக்கு ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டான். அவனோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். வெளியும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இவங்கிட்ட வந்து நம்ம தோசை இட்லி எல்லாமே இருக்குங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு. தோசையிலையுமே நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி, கூடவே நம்மளுக்கு வந்து மெதுவடை வேணா மெதுவடை வாங்கிக்கலாம், இல்லை கார வடை கூட வாங்கிக்கலாம். டேஸ்ட் டிஃபன் வைஸ் இன்னும் நான் இதோட மீல்ஸ் என்ன நான் டேஸ்ட் பண்ணல. மற்றபடி டிஃபன் டேஸ்ட் தான் ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி சட்னி சாம்பார் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் அந்த ஆத்தென்டிக் டச் அருமையாக இருக்குது. நம்மளோட என்ன டேஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டேஸ்ட் பண்ணோமோ அதே டேஸ்ட் அப்படியே கொடுக்குறாங்க. உங்களுக்கு இங்கே பிடிச்ச ரெசிபி என்ன? ரெசிபி லாஸ்ட் ஃப்ரைடே 2 days ago பிரியாணி சாப்பிட்டேன். அருமையாக இருந்தது. திண்டுக்கல் நான் எனக்கு சொந்த ஒரு திண்டுக்கல் அதே டச் அப்படியே இருந்தது, நல்லா இருந்தது. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு நன்னாரி சர்பத்து. தமிழ்நாடுனாலே நம்ம வின்டர் சம்மர்னாலே சர்பத்து தான். ஸோ அதுலேயுமே சப்ஜா சீடெல்லாம் போட்டு தாறுமாறாக இருந்துச்சுங்க. இதில் வந்து ஃபைனலாக ஃபுல் ஜார் சோடா அந்த ஒரு ஃபுல் சாப்பாடையும் டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக ஒரு ஃபுல் ஜார் சோடா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்காண்டியே நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ஃபுட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது, கிறிஸ்டின் கோவில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கோவில் வரப்போ கண்டிப்பாக இவங்க ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இதோட ஃபுட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அங்கங்கே அலையணும்னு இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட கடை ஃபேமஸ் காலையில் 6:30 மணிக்கு வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, பொங்கல், ரவா தோசை எல்லாம் நம்ம தமிழ்நாடு நம்ம ஊரில் என்ன மாதிரி கிடைக்குமோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே தமிழ்நாடு ஸ்டைலில் இங்கே எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வந்தீங்கன்னா சிக்கன் இருக்குது, போட்டி இருக்குது, பீப் இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது, பொரிச்ச சிக்கன் இருக்குது, சிக்கன் கொத்து இருக்குது, பீப்பு கொத்து இருக்குது. எல்லாம் மதியம் வந்தோம்னா நம்மளுக்கு என்னென்னா இப்போ நிறைய பேர் நம்ம ஊரில் இந்த கோவில்களுக்கெல்லாம் வருவாங்க இல்லையா. ஸோ கோயில் போயிட்டு லஞ்சு சாப்பிட்லான்னா என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்கும்? நம்ம ஒரு வெஜ் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே கிடைக்கும். பிரியாணி எந்த ஊர் ஸ்டைல்லனா இருக்கும்? ஃப்ரைடே மட்டும்தான் பிரியாணிலேயே ஒரு வெரைட்டி பிரியாணி போடுவீங்க. ஆனால் போட்டுகிட்டே இருப்பாங்க. மற்றபடி நார்மலாக இருந்தோம்னா லஞ்சுக்கு நம்ம மீல்ஸ் எதுனாலும் சாப்பிடலாம். வெஜ் மீல்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. வெஜ்ஜு நம்மள்ட்ட அவைலபிள், நான்வெஜ்ஜும் அவைலபிள். ஸ்நாக்ஸ் ஈவினிங்னா என்ன நம்ம ஊரில் உள்ள மாதிரி இந்த வடை பஜ்ஜி எல்லாமே தமிழ்நாடு ஸ்டைலில் எல்லாமே இங்கே அவைலபிள் தான். அதே மாதிரி கேரளா ஸ்டைலு எல்லாமே அவைலபிள். பொதுவாக வந்து இங்கே நம்ம கோவில்களுக்கெல்லாம் வடை மாடெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. கொடுக்குறோம் 100 வடை, 101, 51 இந்த மாதிரி வடையெல்லாம் போட்டு கொடுக்குறோம். 3 மணிக்கு மேலே வந்து நம்ம கடையில் வந்து பக்கடா, உளுந்த வடை, பருப்பு வடை, பச்சி, சம்சா, ஆல் போண்டா, ஸ்வீட்டில் வந்து அப்பம், வட்டாப்பம் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு பல்கான ஆர்டர் வந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? அதான் 2000 பேர்த்துக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ ஆர்டர்ஸ்? இது வரைக்கும் நம்ம ஒரு 1500 பேருக்கு செஞ்சு கொடுக்குறோம். 1500 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு 1500 செஞ்சு கொடுக்குறோம். இப்போ கூட ஒரு கட்சி மீட்டிங்க்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதில் கொடுத்த அவார்டு எங்கிட்ட இருக்குது. நம்மகிட்ட என்ன சரக்கு தரமாக இருக்கும். நம்ம இது தமிழ்நாட்டு ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை ஸ்டைல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். கண்டிப்பாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னே இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட ரிவ்யூஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.